கூட்டம் கூட்டமாக அதிமுகவிலே இணைந்த சீமான் கட்சியின் முக்கிய தலைவர்கள். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை தேடி நாளுக்கு நாள் மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தினம் தினம் வருகை தந்து தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல். அதன் அடிப்படையிலே நேற்று தினம் சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் நமது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் முக்கிய தலைவருமா இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி முன்னிலையிலே அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே வெளியாகி சீமானுக்கு அதிர்ச்சியாகவும் அதிமுகவிற்கு மகிழ்ச்சியாகவும் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது தமிழ்நாட்டில் வளர்ந்து வரும் கட்சியாக கருதப்படும் நாம் தமிழர் கட்சியில் இருந்து சமீப காலமாக முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் விலகிச் சென்று அக்கட்சிக்கு சவாலாக மாறியிருக்காங்க. இந்த வகையில் நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய பிரமுகர் ஒருவர் நேற்று தினம் அதிமுகவிலே இணைந்திருக்கிறார். சிவகாசியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலே தமிழக வெற்றி கழகத்தின் குருதிக்குடை பாசறை மாநில துணைத் தலைவரும் செங்கமலநாச்சிபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற பொறுப்பு தலைவருமாக இருந்த மாரியப்பன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் மாநில அளவிலான பொறுப்பு வகித்த மாரியப்பன் அதிமுக இணைந்திருப்பது தென் மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கட்சியில் இணைந்த மாரியப்பனை வரவேற்று அவருக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்திருக்கிறார். பாஜகவில் இருந்து நிர்வாகிகள் விலகுவது குறித்து அக்கட்சியின் தலைமை இதுவரை எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புமே கொடுக்க கிடையாது. அதாவது நமது அதிமுகவை தேடி அது மாநில அளவில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அதுவும் நாம் தமிழர் கட்சியில் கூடிய நபர் அதிமுகவில் இணைந்திருக்கிறார். அது யார் எங்க அப்படின்னா சிவகாசியிலே அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் குருதிக்குடை பாசறை மாநில துணைத் தலைவரும் செங்கமலநாச்சிபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற பொறுப்பு தலைவருமாக இருந்த மாரியப்பன் தான் தற்சமயம் அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, நிறைய நபர்கள், அதுவும் நாம் தமிழர் கட்சியில் நபர்கள், நிறைய நபர்கள் தலைமையின் மீது ஏற்பட்ட கோபத்தால், தலைமை சரியில்லை என்று ஏற்பட்ட அந்த எண்ணத்தால் அதிமுகவில் இணைந்து கொண்டிருக்காங்க. ஏன் அவர்கள் புறம் திமுகவில் இணையலாமே? திமுக தான் 2026 வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறதே அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதிமுக இருக்கக்கூடிய சுதந்திரம் திமுகவிலே கிடையாது. அவரவர் தகுதிக்கேற்ப அவரவர் பொறுப்புகள் என்பது அதிமுகவில் வழங்கப்படும். அது மட்டுமல்லாமல் ஒரு சாதாரண அடிப்படை தொண்டன் கூட, அடிமட்ட தொண்டன் கூட அதிமுகவிலே உச்சகட்ட பதவிக்கு வர முடியும். அதிமுகவில் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலையும் கூடுதலாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக இருக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதனால்தான் மாற்று கட்சியிலுடைய அனைவருமே அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்